ஹாய் மக்களே, வாங்க. மீன் வாங்கி குழம்பு வச்சுருக்கேன். சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. இது மீனோடைய அதை உள்ளே இருக்கிற அந்த முட்டை கருவும் அந்த ஈரலும் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். இது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறேன். வாங்கல். பிறகு இதில் இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி சட்டி காஞ்சிருச்சு. கடுகு போடுவோம். கடுகு வெடிக்குது. கருவேப்பிலை இதையெல்லாம் போடுவோம். இது நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்கு ஆயிடுச்சு. இது கூட இப்போ நம்ம என்னென்ன சேர்க்கிறதுன்னு பார்ப்போம். இது யார் இப்படி செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் இந்த மீன் குழம்பு வச்சுருக்கோம். மீனிலே பல சைஸு இருக்குது, பல விதமான மீன்கள் இருக்குது. நம்ம சமைச்சிருக்கோம். இது மீனோடைய அது உள்ளே இருக்கிற அந்த மீன் முட்டை அந்த ஒரு கருவுகளும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது உள்ளே இருக்கிற உங்களுக்கே தெரியும். அது கூட யாரும் எடுத்து சமைக்க மாட்டாங்க. ஏன்னா மீனை காட்டிலும் இது சூப்பராக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். ஏன்னா மீன் குழந்தைங்களுக்கு முள் பார்த்து சாப்பிட தெரியாது. இப்போ நம்ம இப்படி இந்த மாதிரி வறுத்து கொடுத்தோம்னு சொன்னால் மீன் சாப்பிடாத குழந்தைய கூட இதை சாப்பிடுவாங்க. நான் லைட்டாக எல்லாமே காரம் குறைச்சிட்டே சேர்க்குறேன். என்ன பற்றி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. தூள் உப்பு போட்டுக்கிடுவோம். ஏன்னா அதுவும் தூள் உப்பு பிடிச்சி வேகணும்ல. லைட்டாக ஒன்று இழைக்கிடுவோம். இந்த கருவை அதில் போடுவோமா. செஞ்சு வறுத்து சாப்பிட்டு பாருங்க. சுடு சோத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டேன்னு சொன்னால் நாட்டுக்கோழி குழம்பு தோற்று போகும். எனக்கு நாக்கிலாம் எரிச்சு வருது. ஆனால் அதில் இருக்கிறத நிறையா அது கிடைக்காது. சில சமயத்துகள்லதே அது அந்த மாதிரி கருவுக நிறையா கிடைக்கும். ஆனால் எனக்கு இப்போ இந்த வட்டம் கடையில் போய் கேட்டாலுமே கிடைக்காது. நம்ம மீன் வாங்கி வீட்டில் கழுவும் போதுதே அதில் உள்ளே இருக்கிறத நம்ம எடுக்க முடியும். கடையில் வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தா கிடைக்காது. அவங்க எல்லாமே கழிவுகளோட போட்டுருவாங்க. இது நான் சொந்தமாக மீன் வாங்கி வீட்டில் வச்சு கழுவி எடுத்து அந்த கருவை எடுத்துருக்கிறேன். அதுலேயும் தேங்காய் எண்ணெயிலையும் வறுத்துருக்கிறேன் கேரளா ஸ்டைலில்.
பாருங்கள் கரண்டியில் எப்படி ஒட்டிட்டு. சூப்பராக இருக்குங்க, மனமே சூப்பராக வருது. இதில் சாதம் வடித்து சாதம் அந்த வெந்துக்கிட்டு இருக்கு, வடித்து எடுத்து வச்சுட்டு அதில் வச்சு பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு தோற்று போகும். இந்த பாருங்க, அவ்வளோதேன் வேலை முடிஞ்சிச்சு. சூப்பர். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சமைச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எதுனாலும் கமெண்ட் தமிழில் பண்ணுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.